வணக்கம். நம்மள பலரும் தேர்தல்களை வெறும் அதிகாரத்துக்கான ஒரு போட்டின்னு தான் பாக்குறோம். ஆனா உண்மையில அது அதைவிட மிக ஆழமான ஒரு விஷயம். மக்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி அது. அப்போ அந்த சக்தியை நம்ம சரியா பயன்படுத்துறோமா? தேர்தல்களை மக்களோட தேவைகளை ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்கிற ஒரு நிர்வாகத்திற்கான டேட்டா இன்ஜினியரிங் அமைப்பா எப்படி மாத்துறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது வெறும் அரசியல் உத்தி கிடையாது. இது மக்களோட குரலை மையமா வச்ச ஒரு புதிய நிர்வாக முறை. இந்த வார்த்தைகள்ல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. நாம தேர்தல் பிரச்சாரத்தோட கூச்சலையும் மக்களோட உண்மையான குரலையும் போட்டு குழப்பிக்கிட்டோம். இனி நாம வேற மாதிரி கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கூச்சல் உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்புது. அப்போ எப்படிதான் இந்த இரைச்சலை தாண்டி மக்களோட உண்மையான தேவைகளை, அவங்களுடைய மௌனமான வழிகளை கேட்கறது? இதுக்கு முதல்ல தேவைப்படுறது என்ன தெரியுமா? அரசியலை தாண்டிய ஒரு நோக்கம். ஆட்சிங்கிறது ஒரு புது சேவை. அது எந்த கட்சி சார்பும் இல்லாம முழுக்க முழுக்க டேட்டாவை அடிப்படையா வச்சு மக்களோட தேவைகளை நிறைவேற்றுறது மட்டுமே குறிக்கோளா கொண்ட ஒரு பொறுப்பு. ஒரு தலைவரோட உண்மையான வெற்றி அவர் எவ்வளோ காலம் அதிகாரத்துல இருக்காருங்கிறதுல இல்ல, மக்களோட வாழ்க்கை தரத்தை எவ்வளோ உயர்த்துறாருங்கிறதுல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சேவை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? குளிரூட்டப்பட்ட அறைகள்ல இருந்து திட்டங்கள் போடுறதுல இல்ல. மக்களோட சேர்ந்து அவங்க கிராமத்துல, அவங்க தெருவுல இருந்து தான் உண்மையான வேலையை ஆரம்பிக்கணும். அவங்களோட அன்றாட வாழ்க்கையை யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்காம எந்த ஒரு நல்ல தீர்வையும் நாம உருவாக்கவே முடியாது. அப்போ நம்ம வேலையை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நான் இதை எப்பவுமே மண்ணோட பேச்ச கேட்கறதுன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு பகுதியோட உண்மையான சூழலை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறது. வெறும் புள்ளி விவரங்களை பாக்குறது மட்டும் இல்ல, அந்த மண்ணோட தன்மை, மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க கலாச்சாரம்னு எல்லாத்தையும் உள்வாங்கிறது. மண்ணோட பேச்ச கேக்குறதுனா என்ன? அந்த பகுதியில மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? விவசாயம்னா பருவகாலங்கள் அவங்கள எப்படி பாதிக்குது? தண்ணீர் மற்றும் மத்த வளங்களோட நிலைமை என்ன? அந்த பகுதியோட பொருளாதாரத்துல இருக்கிற தடைகள் என்ன? எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளும் மக்கள் தங்களோட சுயமரியாதையோட வாழ்றதுக்கு என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. உண்மையான மக்கள் சேவைங்கிறது ஒவ்வொருத்தரோட சுயமரியாதையையும் மதிக்கிறது தான். இது நம்ம அரசியலமைப்போட அஸ்திவாரம். நம்ம சேகரிக்கிற ஒவ்வொரு தகவலும் அவங்க கண்ணியத்தையே உறுதிப்படுத்தத்தான். அதோட வதங்கிகளை நம்பாம உண்மையான தகவல்களோட ஒரு பொறுப்பான பொது விவாதத்தை இது உருவாக்கும். இது ரொம்பவும் அவசியமான ஒண்ணு. சரி, மக்களோட குரலை கேட்டாச்சு. அடுத்தென்ன? இப்போதான் நம்ம இந்த முறையோட இதய பகுதிக்கே வரோம். அதாவது மக்களோட புகார்கள்ங்கிற அந்த இரைச்சல்ல இருந்து தீர்வு காண சமிக்ஞைய, அதாவது சிக்னல எப்படி பிரிச்செடுக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களோட ஒவ்வொரு புகாருக்கு பின்னாலையும் ஒரு சிஸ்டம் சார்ந்த காரணம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுல தான் வெற்றியே இருக்கு. பாருங்க, இதுதான் அந்த இரைச்சல். நீங்க ஒரு தலைவரை சந்திச்சா என்ன கேப்பீங்க? எங்க ரோடு சரியில்லை, எங்களுக்கு வேலை வேணும், தண்ணி வரல, என் பென்ஷன் லேட்டா வருது, ஸ்கூல்ல வாத்தியார் இல்ல, அடிக்கடி கரண்ட் போகுது. இதெல்லாம் பார்க்க தனித்தனி பிரச்சனைகள் மாதிரி தெரியும். ஆனா இது எல்லாமே ஒரு பெரிய சிஸ்டம் கோளாறோட அறிகுறிகள் தான். இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இதுதான் இரைச்சல சிக்னலா மாத்திர முறை. இப்போ பென்ஷன் லேட்டா வருதுங்கிறது ஒரு அறிகுறி, அதாவது இரைச்சல். அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா, பிளாக் லெவல்ல டாக்குமெண்ட் சரிபார்க்கறதுல ஏற்படுற தாமதம். தண்ணீர் பற்றாக்குறை ஒரு இரைச்சல். அதோட காரணம் கடைசி கட்ட பைப்லைன் பராமரிப்புல இருக்கிற கோளாறு. ஸ்கூல்ல வாத்தியார் இல்லங்கிறதோட காரணம் மாவட்ட அளவுல நடக்க வேண்டிய வேலை வாய்ப்பு செயல்முறை நின்னு போயிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூல காரணத்தை நாம தேடி கண்டுபிடிக்கணும். இதத்தான் நாம நிர்வாகத்திற்கான தரவு பொறியியல்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா, இது மக்களோட தேவைகளை சரியா பகுப்பாய்வு செஞ்சு சிஸ்டம்ல இருக்கிற தடைகளை கண்டுபிடிச்சு பொது சேவைகளை வழங்குறதுக்கு துல்லியமான அளவிடக்கூடிய தீர்வுகளை வடிவமைக்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறை. இது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல, இது ஒரு செயல்படக்கூடிய மாடல். இந்த பகுப்பாய்வின் மூலமா நாம ஒரு தெளிவான நிர்வாகத்துக்கான செயல் திட்டத்தை உருவாக்க முடியும். இது அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போறோங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒவ்வொரு அடியும் திட்டமிடப்பட்டு அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு கணக்கிடப்படும். இந்த செயல் திட்டத்தோட முதல் கட்டம், அதாவது முதல் 2 வருஷம் மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுல தான் முழு கவனமும் இருக்கும். உதாரணமா, குடிநீர் பாதுகாப்பு உறுதி செய்யறது, எல்லாருக்கும் சுகாதார சேவைகள் கிடைக்கிறத உத்தரவாதப்படுத்துறது, முக்கிய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது, அப்புறம் நலத்திட்டங்கள் சரியா மக்களை போய் சேருதான்னு பாக்குறது. இது ஒரு வலுவான அஸ்திவாரத்தை அமைக்கும். அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த 3 வருஷம், அதாவது 2வது கட்டத்துல மக்களை பொருளாதார ரீதியா வலுப்படுத்தணும். உள்ளூர்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வர்றது, சிறுதொழில் முனைவோரை ஆதரிக்கிறது, உள்ளூர் சந்தைகளை பெரிய சந்தைகளோடு இணைக்கிறது. இதன் மூலமா
மக்கள் அடிப்படை தேவைகள்ங்கிற நிலையில இருந்து பொருளாதார சுதந்திரம்ங்கிற நிலைக்கு முன்னேறுவாங்க. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா மக்கள் எப்படி இதை நம்புவாங்க? வெறும் வாக்குறுதிகளை வச்சா? நிச்சயமா இல்ல. ஒவ்வொரு அடியையும் வெளிப்படையா ஆதாரத்தோட பொறுப்போட எடுத்து வைக்கும்போதுதான் அந்த நம்பிக்கை உருவாகும். ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு இருக்கு, ஒவ்வொரு முடிவுக்கும் காரணம் இருக்கு. இந்த குறை தீர்க்கும் டேஷ்போர்ட பாருங்க. இப்போ ஒரு குடிமகனா நீங்க ஒரு புகார் கொடுக்கறீங்கன்னா அது என்ன ஆச்சு, அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சதுன்னு நீங்களே பார்க்கலாம். இத்தனை புகார்கள் வந்திருக்கு, அதுல இத்தனை புகார்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தீர்வு கண்டாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வெறும் நம்பர் இல்ல, இது உங்க பிரச்சனைக்கு கொடுக்கப்படுற மரியாதை. ஒரு தலைவர் பதவியேற்ற முதல் 180 நாட்கள் ரொம்ப முக்கியம். அந்த நாட்கள்ல எப்படி நம்பிக்கையை விதைக்கலான்னு பாருங்க. 30வது நாள்ல பொது குறை தீர்க்கும் இணையதளம் ஆரம்பிக்கப்படும். 60வது நாள்ல தண்ணீர் பைப்லைன் தணிக்கை முடிக்கப்படும். 120வது நாள்ல முதல் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும். 180வது நாள்ல நலத்திட்டங்கள் எப்படி மக்களை சென்றடைஞ்சதுங்கிற அறிக்கை வெளியிடப்படும். இப்படி ஒவ்வொரு படியிலும் நம்பிக்கை வளரும். இவ்ளோ டேட்டாவை பத்தி பேசும்போது ஒரு மிக முக்கியமான விஷயத்த நாம மறக்கவே கூடாது. மக்களோட தனிப்பட்ட தகவல்களோட பாதுகாப்பு. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் இந்தியாவோட டேட்டா பாதுகாப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு மக்களோட சம்மதத்தோடையும் அவங்க பிரைவசிக்கு முழு மரியாதை கொடுத்தும் தான் நடக்கணும். இது மக்களை கண்காணிக்கிற சிஸ்டம் இல்ல, மக்களுக்கு சேவை செய்யற சிஸ்டம். இறுதியா இந்த முழு முறையும் ஒரு புதிய வகையான தலைமைக்கு வழிவகுக்குது. இங்க தலைவர் ஒரு அரசியல் பிரபலம் கிடையாது. அவர் மக்களுக்கு திறமையா சேவை செய்யற ஒரு சிஸ்டத்தோட மேலாளர். கவனம் தனிநபர்கள் மேல இல்ல, சிஸ்டம் மேல இருக்கு. இந்த ஒப்பீட பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். பழைய மாடல் தனிநபர் செல்வாக்க நம்பி இருந்துச்சு. ஆனா இந்த புதிய மாடல் ஒரு சிஸ்டத்தை நம்பி இருக்கு. பழைய மாடல்ல பிரச்சனை வந்தப்பறம்தான் தீர்வு. இங்க பிரச்சனையோட மூல காரணத்தையே சரி பண்ணிடுவோம். பழைய மாடல்ல வெறும் வாக்குறுதிகள் தான். ஆனா புதிய மாடல்ல செஞ்சு முடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கு. பழைய மாடல்ல தேர்தல்ங்கிறது ஒரு நிகழ்வு. ஆனா இங்க நிர்வாகம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. கடைசியா ஒரு கேள்வி. ஒரு தலைவரோட திறமைய அவர் கொடுக்கிற வாக்குறுதிகளோட சத்தத்தை வச்சு அளக்காம அவர் செய்து முடிக்கிற சேவைகளோட துல்லியத்தை வச்சு அளந்தா எப்படி இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் உண்மையான மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியா இருக்கலாம். நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது 084204161002 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.